எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடிப்பதற்காக ஓடுவதை விட்டு விட்டு எதையோ பிடிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். எதை பிடிக்க ஓடுகிறார்கள் இப்படி? இது காலை வேலை. திருமூர்முடி நகராட்சியில் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் நடைப்பயிற்சி செய்யக்கூடிய மைதானத்துக்கு வெளியிலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் பறக்கிறாங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பக்கம் பாருங்கள், எதை தேடி ஓட வேண்டுமோ அவர் அந்த பக்கம் இருக்கார், திருமுருகநாத சுவாமி. ஆனால் அவரை தேடி ஓடுறதுக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ அவசரத்தை காணோம். இன்றைக்கி காலையில் நான் வழிபாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இதே வேகத்தில் தான் அவ்வளவு அவசரமாக வர்றாங்க. அவ்வளவு அவசரமாக எந்த கடவுளை முதல்ல கும்பிடணும், எதை ரெண்டாவது கும்பிடணுங்கிறது கூட தெரியாமல் நேராக ஈஸ்வரன் சன்னதிக்கு போகிறாங்க. டபாலில் ஒரு கும்பிடு கும்பிடுறாங்க, டபக்குன்னு முருகன்கிட்ட வர்றாங்க ஒரு கும்பிடு, டபக்குன்னு பின்னாடி ஒரு சுற்றி அப்படியே அம்பாள்கிட்ட வந்து ஒரு கும்பிடு கட்டு அவ்வளோதான் முடிஞ்சது, உட்காந்துக்கிறாங்க. மனிதர்களே, எதுக்கு மெல்ல போகணும், நிதானமாக போகணும், எதுக்கு வேகமாக போகணும் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே அவசர அவசரமாக தேடி ஓடினா அப்போ வாழ்க்கையில் எதை அனுபவிக்க போகிறீங்க? அவசர அவசரமாக ஓடி அவசர அவசரமாக பொருள் தேடி அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணி அவசர அவசரமாக குழந்தைய பெற்று அவசர அவசரமாக வீட்டை கட்டி அவசர அவசரமாக குழந்தைய பெற்று அவசர அவசரமாக அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவசர அவசரமாக அந்த பேர குழந்தையை வளர்த்தி அவசர அவசரமாக வாழ்க்கையை முடிச்சுட்டு அவ்வளோதான் அவசர அவசரமாக போய் சேர்ந்துடுறீங்க. இது என்ன அலங்கோல வாழ்க்கை? நிதானியுங்கள். எதை தேட வேண்டும் என்று ஒரு நிமிடம் யோசியுங்கள், ஆழ்ந்து யோசியுங்கள். அந்த ஒன்றை நோக்கி உங்கள் பயணம் அமைகிறதா என்று ஒவ்வொரு நிலையிலும் பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் அந்த இறைத்தன்மையை கலந்திருக்கிறீர்களா என்பதை யோசனை செய்யுங்கள். இறைத்தன்மையோடு நீங்கள் செய்கின்ற பொழுது வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தவராவீர்கள். இறைத்தன்மையை விட்டுவிட்டு நீங்கள் இப்படி வேக வேகமாக பயணிக்கின்ற பொழுது மன்னிக்க நண்பர்களே, இது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே நீங்கள் ஆற அமர உட்கார்ந்து உங்களுக்கு 80 வயது 85 வயது தளர்ந்த வயது அந்த காலகட்டத்திலே உட்கார்ந்து நீங்கள் யோசனை செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பூஜ்யமாக இருப்பீர்கள். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டிருப்பீர்கள். தேவையா? யோசியுங்கள், பக்குவப்படுங்கள், இறைவனை தேடுங்கள், ஈசனை நாடுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். வாழ்க்கையை நிதானமாக எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ பழகிக்கொள்வீர்கள். அவசரம் தேவை, சில கணங்களில் சில நேரங்களில் அவசரம் தேவை. ஆனால் வாழ்க்கையே அவசரமாக போய்விடக்கூடாது. அவசர வாழ்க்கை அலங்கோல வாழ்க்கை. யோசியுங்கள் நண்பர்களே. ரொட்டேரின் நல்லதை விரும்பும் முருகானந்தர்.